மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நோயின்றி 120 வயது சித்தர் ரகசியம் என்கின்ற தலைப்பை ஒட்டி சித்தர் இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் மீண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லுவது என்னுடைய கருத்துக்கள் அல்ல, ஆனால் நான் நம்புகிறேன், நான் பின்பற்றுகிறேன், நான் கடைபிடித்து கொண்டிருக்கிற கருத்துக்கள். நான் சொல்லுவதை உங்களை பரிசித்து பார்க்க சொல்லுகிறேன். சொல்லாமல் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக சித்தர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு பணித்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகையினால தெரிந்து கொள்ளுங்கள். கடைபிடிப்பவர்கள் கடைபிடிக்கட்டும். நேரமில்லை என்பவர்கள் இதற்கு நேரம் இல்லைன்னா இந்த உலகத்தில் தங்குவதற்கு அதிக நேரம் இருக்காது. அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பெரிய தத்துவங்களை உள்ளே அடக்கி திருமூலன் ஒரு பாட்டில் சொல்லுவான். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடப்பிடியாரோடும் மந்தனம் கொண்டார். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடப்பிடியாரோடும் மந்தனம் கொண்டார். இடப்பக்கமே இடர் நொந்தது என்றார், கிடக்க படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே. இந்த பாடலை முன்ன வேறொரு இடத்துல மேற்கோளாக சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல இது சொல்வதற்கு காரணம், இறைப்பையினுடைய இயக்கத்துக்கு குருதி தேவைப்படுகிறது. அந்த குருதி இருதயத்திலிருந்து வருகிறது. அந்த குருதி இறைப்பைக்கு போவதற்கு பதிலாக இடம் மாறி மடமாற்றம் அடைந்தால் மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற தத்துவத்தை கண்டுபிடித்து உலகுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னவர்கள் சித்தர்கள். திருமணமான புதுசு மனைவி பிரியமாக நல்ல அருமையான உணவு சமைத்திருந்தார். அந்த உணவுக்கு பெயர் அடை. அடை எண்ணெய் சேர்த்து செய்யப்பட்ட உணவு, அடை பலகாரம். அதையே அடிசில், அடிசில்னா உணவு, அடையே உணவாக சாப்பிட்டான். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார். அடிசில்னா உணவு, அந்த உணவை சாப்பிட்டார். நன்றாக ருசியாக இருக்கிறது என்று அவன் விரும்பி சாப்பிடுவதை பார்த்து மனையாள் இன்னொரு பீஸ் வைத்தான், கூட இன்னொரு துண்டு வைத்தான். நல்லா இருக்கிறது என்று சொல்லிட்டா போகிறோம். இப்போ கூட வீட்டில் என்ன பண்ணுவார்கள், இன்னொரு கப்பு கூட வச்சுருவாங்க. அது பெண்களுடைய இயல்பு. அது நன்றாக இருக்கிறதோ இல்லையோ, திருமணமான புதிதில்லையே அவள் எதை கொடுத்தாலும் இவனுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றான். எவ்வளவு சாப்பிட்டான்? வயிறினுடைய கொள்ளளவுக்கு மேலே சாப்பிட்டான். அடப்பண்ணி வைத்தான், அடிசிலை உண்டான். நல்ல ருசியான சுகமான உணவை நிறைய சாப்பிட்ட உடனே அவனுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி வந்தது. தன்னுடைய மனையாளோடு சேர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் வந்தது. அவளும் இடம் கொடுத்தால் இவனும் சேர்ந்தான். இதனுடைய விளைவு என்ன? மடப்பிடியாரோடு மந்தனம் கொண்டார். மந்தனம் என்றால் சேர்க்கை. இந்த மடப்பிடியாரோடு மந்தனம் கொண்டார், மனைவியோடு மந்தனம் கொண்டான். எப்போ? உணவு சாப்பிட்ட உடனே. இடப்பக்கமே இடர் நொந்தது என்றார். இடப்பக்கமாக, நெஞ்சினுடைய இடது பக்கமாக, கொஞ்சம் இடர்னா சிறிதளவு, இடப்பக்கமே இடர் நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே. கிடக்கப்படுத்தார். எதுக்கு படுத்தாரா? நம்ம ஊர்லெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உன்னை கிடத்திருவண்டான்னு சொல்லுவான். இன்னும் சில சொல்லுவான், அவனை கிடத்திட்டு மறுவேலை பார்க்குறேன்னு சொல்லுவான். இன்னும் சில இடங்களில் அவன் கிடக்கிறான்னு சொல்லுவான். கிடக்கிறான்னா நமக்கு அவ்வளோ கோபம் வரும். ஏன்னா கிடத்தல்னா பிணத்துக்கு இன்னொரு பெயர் கிடக்கிறதுன்னு அர்த்தம். படுக்கிறவன் எழுந்திருப்பான், கிடக்கிறவன் எழுந்திரிக்க மாட்டான். அதனால் கிடத்திட்டான்னா பிணமாக்கிட்டான்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் திருமந்திரத்தில் திருமூலர் கையாளுறார். கிடக்கப்படுத்தார். நெஞ்சு வலிக்கிறது என்று படுத்தான். எதுக்கு படுத்தான்? கிடக்கப்படுத்தான். திரும்ப எழுந்திரிக்க முடியாத மாதிரி படுத்துட்டான். கிடந்து ஒழிந்தாரே. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? உணவு உண்டவுடனே அந்த உணவு செரிமானமாவதற்கு, இரைப்பையை இயக்குவதற்கு குருதியானது இதயத்திலே இருந்து இரைப்பைக்கு அனுப்பப்படுகிறது.
அந்த நேரத்தில் கிளர்ச்சி மனதில் ஏற்பட்டு நீ உடல் உறவில் ஈடுபடுவாயானால் உடல் உறவுக்குரிய உறுப்புகளுக்கு குருதி மடைமாற்றம் செய்யப்படுவதனால் இருதயத்துக்கு சுமை கூடி இருதயம் இயங்க முடியாமல் இறந்து போகிறான். பாருங்க, அந்த இருதயத்துக்கும் இரைப்பையுக்கும் குருதிக்கும் உணவுக்கும் இருக்கிற தொடர்பை எவ்வளோ அழகாக திருமந்திரத்தில் இந்த பாடலில் சொல்லுகிறார் பாருங்க. ஆகையினால உணவை வாயிலிட்டு நன்றாக மென்று இரைப்பைக்கு அனுப்ப வேண்டியனுடைய அவசியம் என்ன? இரைப்பையினுடைய சுமையை குறைத்தல். அப்போ எளிதிலே அது செரிமானமாகத்தக்கதாக மாற்றி அதை இரைப்பைக்கு அனுப்ப வேண்டும். இப்போ என்ன சொல்லுகிறார்கள்? என்னுடைய மருத்துவமனையில் சொன்னார்னு சொன்னேன், அப்படியே சாப்பிட்டது செரிக்காத வருது. தப்பு எங்கே நடந்திருக்கிறது? சரியாக மென்று உண்ணாமல் சாப்பிட்டதுனாலே நிகழ்ந்திருக்கிறது. இதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.